ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 4 நாள் மழைக்கு அப்புறம் நைட் தான் செடியை பார்க்குறோம். இந்த பாருங்கள், இப்போ தான் ஒரு செம்பருத்தி பூ ஒன்று பூத்துருக்குது, வெள்ளை கலரு. நான் அடுத்த மொட்டு வந்திருக்குது. இதுலையுமே மொட்டுகள் வந்துருச்சு பாருங்கள். 4 மொட்டு வச்சுருக்குது நித்தியமல்லியில். நித்தியமல்லியா இந்த ரோஸ், பன்னீர் ரோஸ். இது வந்து பன்னீர் ரோஸ். இதுலையுமே சிகப்பு செம்பருத்திலையுமே மொட்டு வச்சிருச்சு. என்ன கொஞ்சம் அழுகல் வந்துருச்சு, மழை நாளாக தொடர்ச்சியாக பெஞ்சதில் அழுகல் வந்துருச்சு. இது 7 டேஸ் ரோஸு. இந்த பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேந்தி செடியை அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சேன். அழுகி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, வந்துடும் பார்க்கேன் வெயில் அடித்தா. இதில் ஒரு தக்காளி செடி இருந்துச்சு, அதே அழுகி போச்சு. அடுத்து இங்கிட்டும் பாருங்கள், இதில் ஒரு அழகு செடி இருந்துச்சு. இதுலேயும் பாருங்கள் அழுகல் வந்துருச்சு. என்ன இந்த பூவுமே பாருங்கள் எப்படின்னு வாடாமல்லி. ஒன்று நல்லாயிருக்கு, ஒன்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மழை நேரத்தில் என்ன செய்யணும் தெரில. 4 நாளாக தொடர் மழை. இதில் இங்கே பாருங்கள், இந்த செடியும் அழுகிருக்கு. இங்கேயும் இந்த பாருங்கள் கொஞ்சம் செடி பாலாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து மல்லி செடியும் வெந்தயமும் போட்டிருந்தேன்ல, அது இப்படி ஆயிடுச்சு. மனசே கஷ்டமாக இருக்குது. திருப்பி என்ன செய்ய வேண்டியதான், விதையை தூவி விட வேண்டியதான். எங்களுக்கு அவ்வளவா மழையே தண்ணி விழுகாது, இருந்தாலும் செடி இப்படி வம்பா போச்சு. சரி, இந்த இதிலலாம் கொஞ்சம் தளிர் வந்துருச்சு. புதுசாக ஊன்ன பாருங்கள், மல்லிகைப்பூ கன்று குச்சி, அதிலலாம் தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படிங்கிட்டு வந்தால் இதுலேயும் இப்போ ஒரு பூ பூத்துட்டாங்க. இந்த இதில் என்ன வாஸ்து செடியில். இதில் இங்கே பாருங்கள், இதுலையுமே நல்லா ஒடிச்சு விட்டுருந்ததுல தளிர் நிறையா வந்துருச்சு. இங்கிட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அந்த சீனி அவரைக்காய் செடி அப்படியே ஒரு மாதிரி கருகிட்டு போயிடுது. ஏன்னாலும் அந்த தண்ணி நிறையா வந்ததுனாலயா, வெயில் படலையான்னு தெரில. பார்ப்போம். அடுத்தாப்பில் இதுகளுக்கெல்லாம் உலர் உரம் கொடுக்க போகிறேன். உலர் உரம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். செடியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த செவந்திக்கெல்லாம் தப்பிச்சுக்கிடுச்சு. 2-3 செவந்தி போல் நமக்கு இதாகி போச்சு, வம்பா போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.